नमो ओम विष्णुपताय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताक स्वामिनिधि नाम्ने नमो आचार्य पदाय निधाय कृपपदायिने गौरगततामताय नगरग्रामधारिणे नमो ओम विष्णुपताय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामिनिधि नाम्ने नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு பகவத்கீதை 6வது அத்தியாயம் ஸ்லோகம் 41. கரெக்டுங்களா மாதாஜி? ஆமாங்க மாதாஜி. ஓகே. பிராப்ய புண்ணிய கிருதாம் லோகான் உஷிஷ்வா சாஸ்வதி சமாஹ சுஷீனாம் ஸ்ரீமதாம் கேஹே யோக பிரஷ்டோ அபிஜாயதே. படிட்டாங்க மாதாஜி. படிங்க. வெற்றி அடையாத யோகி புண்ணிய ஆத்மாக்களின் லோகங்களில் பற்பல வருடங்கள் அனுபவித்த பின் நல்லோரின் குடும்பத்தில் அல்லது பெரும் செல்வந்தரின் குடும்பத்தில் பிறக்கின்றான். பொருளோரே, சிறிய முன்னேற்றத்திற்கு பின் வீழ்ச்சியுற்றோர், நீண்டகால யோக பயிற்சிக்கு பின் வீழ்ச்சியுற்றோர் என வெற்றியடையாத யோகிகளை இரு வகையாக பிரிக்கலாம். குறுகிய கால பயிற்சிக்கு பின் வீழ்ச்சியுறும் யோகி புண்ணிய ஆத்மாக்கள் நுழைய அனுமதிக்கப்படும் உயர் லோகங்களுக்கு செல்கிறான். அங்கே நீண்ட காலம் வாழ்ந்த பிறகு நல்ல அந்தன வைஷ்ணவர்களின் குடும்பத்திலும் பணக்கார வியாபாரிகளின் குடும்பத்திலோ பிறப்பதற்காக மீண்டும் இவ்வுலகிற்கு அனுப்பப்படுகிறான். இந்த அத்தியாயத்தின் இறுதி ஸ்லோகத்தில் விளக்கப்படுவதைப் போல யோக பயிற்சியின் உண்மையான குறிக்கோள் கிருஷ்ண உணர்வு என்னும் உயர்ந்த பக்குவ நிலையை அடைவதே. ஆனால் சிரமங்களுக்கு மத்தியிலும் தொடர்ந்து மேலாமல் ஜடக்கவர்ச்சியால் வீழ்ச்சியுற்றோர் கடவுளின் கருணையால் தங்களது பௌதிக நாட்டங்களை திருப்தி செய்து கொள்ள அனுமதிக்கப்படுகின்றனர். அதன் பின் நல்லறம் கொண்ட அல்லது செல்வம் மிகுந்த குடும்பங்களில் வசதியான வாழ்வு வாழ அவர்களுக்கு வாய்ப்பளிக்கப்படுகிறது. அத்தகைய குடும்பங்களில் பிறந்தவர்கள் அவ்வசதிகளை உபயோகித்து பூர்ண கிருஷ்ண உணர்விற்கு தம்மை உயர்த்தி கொள்ள முயலலாம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஹிஸ் டிவைன் கிரேஸ் பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபாதிக்கு ஜெய். ஸோ இங்க அர்ஜுனனோட கேள்வி என்ன, இந்த தியான யோகத்துல 6வது அத்தியாயத்துல இப்போ பௌதிகத்திலும் அவர்கள் இன்பத்தை அனுபவிக்காமல் ஆன்மீகத்திலும் தோல்வி அடையும் போது அவங்க நிலை என்ன ஆகுது? ரெண்டுலயுமே அவங்களுக்கு வெற்றி இல்லையே அப்படின்னு கவலைப்படுறாரு. அதுக்கு பகவான் சொல்றார், அப்படி வெற்றி அடையாத யோகி புண்ணிய ஆத்மாக்களின் லோகங்கள்ல பல பல வருடங்கள் அனுபவித்த பின்னாடி கீழே மறுபடியும் பிறப்பெடுக்கிறாங்க. எப்படின்னா நல்லவர்கள் குடும்பத்துல, உயர்குடியில, பணக்கார குடும்பத்திலேயோ அல்லது ஆச்சாரியர்கள் குடும்பத்திலேயோ பிறப்பெடுத்து மறுபடியும் அவர்களுக்கு பக்தி வாய்ப்பு கொடுக்கப்படுது. அதனால யாருமே சரி கொஞ்சம் பக்தி பண்ணி விழுந்துட்டோம் அப்படின்னா கவலைப்பட வேண்டியதில்லை. அந்த குறைஞ்ச பக்தி பண்ணினா கூட அது மாபெரும் நன்மையை கொடுக்கின்றது. இப்ப கிருஷ்ண உணர்வு என்னும் பக்குவ நிலையை அடையிறதுதான் யோகத்தினோட நோக்கம். யக்ஞேவை விஷ்ணுகு. ஆனால் தொடர்ந்து சிரமங்களுக்கு மத்தியிலும் தொடர்ந்து முயற்சி செய்யாமல் ஜடக்கவர்ச்சியால் வீழ்ச்சியுறுவோர். ஏன்னா இங்க 2 விதமா அதையும் பிரிக்கிறாங்க. சிறிய முன்னேற்றத்திற்கு பின்னர் வீழ்ச்சி அடைவோர், நீண்ட கால யோக பயிற்சிக்கு பின்னாண்ட வீழ்ச்சி அடைவோர் அப்படின்னு 2 பேரு பிரிக்கிறாங்க. அப்ப 2 பேருமே புண்ணிய ஆத்மாக்கள் ஆகி அவங்க மேல் லோகத்திற்கு ஏற்றம் பெற்று அப்புறம் மறுபடியும் கீழே வைஷ்ணவ குடும்பங்கள்ல, பணக்கார குடும்பங்கள்ல, ஒண்ணு வைஷ்ணவ குடும்பம் நேரடியா பக்தி தொண்டுக்கு வராங்க, அதாவது நீண்ட கால பயிற்சி, இல்ல குறுகிய கால பயிற்சி அப்படிங்கிறவங்க பெரிய பணக்கார குடும்பத்துல. எது நல்லது உங்களுக்கு தோணுது? பணக்கார குடும்பத்துல பிறக்கிறதா, வைஷ்ணவ குடும்பத்துல பிறக்கிறதா? ஹரேஷ்ணா. வைஷ்ணவர்கள் குடும்பத்துல. வைஷ்ணவ குடும்பத்துல பிறக்கிறது அப்ப நீண்ட கால பயிற்சி பெற்றவர்கள். ஏன்னா பணம், அழகு, இந்த அழகு, செல்வம், உயர்குடி பிறப்பு இதெல்லாம் இருந்தா சீக்கிரம் பக்தி வராதுன்னு குந்தி தேவி முதல் காண்டவுல பாகவத்துல சொல்லியிருக்காங்க. ஸ்ருதஸ்ரீபி அப்படின்னு சொல்லிட்டு, ஜென்ம ஸ்ருதஸ்ரீபி அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இந்த ஜென்மம் அப்படின்னா உயர்குடி பிறப்பு,
அந்த சுக்ருதி ஸ்ரீ அப்படின்னா செல்வம், அப்புறம் படிப்பு, இதெல்லாம் இருக்கிறவங்க, அதான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கிறவங்க, இவங்க எல்லாமே சீக்கிரம் பக்திக்கு வரமாட்டாங்க. அழகு, உயர்குடி பிறப்பு, செல்வம், இதெல்லாம் இருக்கிறவங்க. சோ இங்க வந்து 2 விதமாக, குறைந்த காலத்தில் வீழ்ச்சியுற்றோர், நீண்ட காலத்திற்கு பின் வீழ்ச்சியுறுவோர், 2 பேருக்குமே சான்ஸ் மறுபடியும் கிடைக்குது. உயர்குடியில பிறந்தவங்களுக்கு அபூர்வமா சிலருக்கு மட்டும்தான் பக்தி பகவான் கொடுக்கிறார். அடுத்தது பதம் 42. அத்தவா யோகினாம் ஏவ குலே பவதி தீமதாம் ஏதத்தி ஏதத்தி துர்லபதாம் துர்லபதரம் லோகே ஜென்மயத் ஈத்ருஷம். கிருஷ்ண மாதாஜி படிக்கிற மாதாஜி. படிங்க. நல்ல நீண்ட கால யோக பயிற்சிக்கு பின் வெற்றி அடையாதவர் அறிவில் சிறந்து விளங்கும் ஆன்மீகிகளின் குலத்தில் பிறப்பது உறுதி. இத்தகு பிறவி நிச்சயமாக இவ்வுலகில் மிக அரிதானதாகும். பொருளுரை: சிறந்த அறிவுடையவன் திகழும் யோகிகளின் ஆன்மீகிகளின் குலத்தில் பிறப்பது இங்கே புகழப்படுகின்றது. ஏனெனில் அத்தகு குடும்பத்தில் பிறக்கும் குழந்தை வாழ்வின் ஆரம்பத்திலிருந்தே ஆன்மீக ஊக்கத்தை பெறுகிறான். அதிலும் குறிப்பாக ஆச்சாரியர்கள் அல்லது கோசாமிகளின் குடும்பங்களுக்கு இது மிகவும் பொருந்தும். பண்பாட்டாலும் பயிற்சியாலும் மிகுந்த பக்தியுடனும் ஞானத்துடனும் விளங்கும் அத்தகு குடும்பங்களை சேர்ந்தவர்கள் ஆன்மீக குருவாகிறார்கள். இந்தியாவில் இத்தகு ஆச்சாரிய குடும்பங்கள் பல உள்ளன. ஆனால் போதிய கல்வியும் பயிற்சியும் இல்லாததால் அவர்கள் தற்போது மிகவும் சீர்குலைந்து விட்டனர். கடவுளின் கருணையினால் பரம்பரை பரம்பரையாக ஆன்மீகிகளை உற்பத்தி செய்யும் குடும்பங்கள் இன்னும் இருக்கத்தான் செய்கின்றன. அத்தகு குடும்பங்களில் பிறப்பது நிச்சயம் பெரும் பாக்கியமே. அதிர்ஷ்டவசமாக எமது ஆன்மீக குருவான ஓம் விஷ்ணு பாதாய ஸ்ரீமத் பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோசாமி மகாராஜா அவர்கள் அடியேனும் கடவுளின் கிருபையால் அத்தகு குடும்பங்களில் பிறக்கும் வாய்ப்பை பெற்றோம். மேலும் நாங்கள் இருவருமே வாழ்வின் ஆரம்ப நாள்களிலிருந்தே பகவானின் பக்தி தொண்டில் பயிற்சி அளிக்கப்பட்டோம். பிற்காலத்தில் திவ்யமான ஏற்பாட்டின் அடிப்படையில் நாங்கள் சந்தித்தோம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. சோ இந்த ஆன்மீக குடும்பத்தில் பிறக்கிறது அப்படிங்கிறது அபூர்வமானது, அது வந்து புகழத்தக்கது. ஏன்னா அங்க பிறக்கிற குழந்தைகள் ஆரம்பத்துல இருந்தே கௌமாரம் ஆச்சரை பிரக்ஞோ அப்படின்னு நம்ம காலையில 108 ஸ்லோகங்கள் படிக்கும்போது பார்த்தோம். இளம் வயதிலேயே ஒருவர் வந்து பக்திக்கு பயிற்சி படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு. அப்ப மற்ற குலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்தனர் குலத்தை தவிர, இந்த வைஷ்ணவ குடும்பங்களை தவிர மற்றத்துல எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் குழந்தைகளுக்கு பயிற்சி அளிக்க மாட்டாங்க. அதுங்களாக்கா ஏதோ சுக்கிருதி கிடைச்சாதான் உண்டு, அந்த குருவினோட கருணை கிடைச்சாதான் உண்டு. ஆனா அந்தணர்கள் வைஷ்ணவர்கள் குடும்பத்துல பாத்தீங்கன்னா குழந்தைங்க பிறந்ததுல இருந்தே அதே வேலையா இருப்பாங்க. குடும்பத்துல வந்து காலையில எந்திரிச்ச உடனே சுத்தவத்தமாக குளிப்பது, உடல் சுத்தம் மன சுத்தம் எல்லாமே இருக்கும். எப்பொழுதுமே அவங்க வீட்டுக்குள்ள பகவானை பற்றிய பேச்சுக்கள், பாகவதம், பகவத்கீதை, அப்புறம் பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் நடந்துட்டே இருக்கும். சோ அதுலயே ஊறி போயிருவாங்க. ஒரு குலோப்ஜான் தனியா எடுத்து வச்ச அப்படி இருக்கும், அது சக்கரை பாகுல போட்டு வச்ச அப்படி இருக்கும். சோ இவங்கெல்லாம் அதுலயே ஊர்னவங்க. நாமெல்லாம் வரட்டுத்தனமா அந்த குலோப்ஜான் பண்ணி எடுத்து வச்சவங்க நாமெல்லாம். ஆனா அவங்க எல்லாம் ஊறி போனவங்க. என்னதான் அது செயற்கையாக நாம இப்ப பக்தி தொண்டு பண்ணினாலும் அவங்கள இயற்கையாகவே அதுக்கு வரவழைக்கப்பட்டவங்க. சோ அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் பக்தி பண்றது. அப்ப இங்க ஸ்ரீல பிரபுபாதர் சொல்றார், நானும் அந்த மாதிரி குடும்பத்துல இருந்து வந்தவன். அப்போ பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் அவர் வந்து பக்தி வினோத் சுவாமி மகாராஜா அவருடைய மகன். அவருக்கு வந்து 10 குழந்தைகள் இருந்தது. பகவானுக்கு பக்தி செய்யவே ஒரு குழந்தை வேணும்னு சொல்லி தவம் இருந்து இந்த பக்தி சித்தாந்த ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரை பெற்றெடுத்தார். அவர் வந்து பிறக்கும் போதே பாத்தீங்கன்னா ஸ்ரீ பூரி தாம்ல ஜெகநாதர் தேர் இழுத்துட்டு வரும்போது ஜெகநாதர் அப்படியே நின்னுட்டார் இவங்க வீட்டுக்கு முன்னாடிதான். அப்ப அவங்க அம்மா வந்து சரி ஜெகநாதர் தேர் நிக்குது, குழந்தைய எடுத்துட்டு போய் பகவான்கிட்ட காட்டணும் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போறாங்க. இந்த குழந்தைய தேர்ல மேல கொண்டு போய் காட்டும் போதே பகவானோட மாலை அப்படியே அவர் கழுத்துல விழுகுது. அவர் கழுத்துல விழுந்துட்டு அவர் கீழே இறக்கி கொண்டு போன உடனே தேர் நகர ஆரம்பிக்குது. சோ அப்படி குழந்தையிலேயே அவருக்கு பகவானுடைய கிருபை, அவருடைய பிறப்பே ரொம்ப
புகழத்தக்கது. அது போல அவர் பாத்தீங்கன்னா 6 வயசுல பகவத்கீதை ஃபுல்லா முடிச்சுட்டாரு, பாராயணம் பண்ணி முடிச்சுட்டாரு. அதுக்கு ஃபுல்லா அர்த்தம் தெரியும். அஹ் மற்ற கிரந்தங்கள் எல்லாமே அவர் வந்து கொஞ்ச காலத்திலேயே படிச்சுட்டார். சோ ஆங்கிலேயர்கள் இருந்த காலகட்டம் அவர் வந்து வேலைக்கு கூப்பிடுறாங்க. நீங்க நீங்க வந்து இதை விட்டுட்டு பக்தி பாதை விட்டுட்டு எங்களுக்கு வந்து வேலை செய்யுங்க, உங்களுக்கு பல லட்சங்கள், அப்பவே வந்து லட்சக்கணக்குல சம்பளம் தரோம்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கெல்லாம் நான் வர முடியாது, நான் பக்தி சேவை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கிரந்தங்களை படிப்பது, பக்தர்கள் பக்தியில வந்து அவர் முனைப்பாக பல கிரந்தங்களை எழுதுவது, இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தார். சோ அந்த மாதிரி அந்தணர் குடும்பத்திலையும் வைஷ்ணவர் குடும்பத்திலையும் பிறக்கிறது ரொம்ப அபூர்வமானது, புகழத்தக்கது. அதுக்கு வந்து போன ஜென்மத்துல புண்ணியம் செஞ்சிருந்தாதான் அப்படி பிறக்கும் போதே அப்படி பக்தர் குடும்பத்துல பிறக்குறாங்க. ஸ்லோகம் 43. தத்ரதம் புத்தி சம்யோகம் பைதே பருவ தேஹிகம் யததே ச ததோ பூய சம்சித்தௌ குருநந்தனஹ. குருமைந்தனே, அத்தகைய பிறவியை அடைபவன் தனது முந்தைய பிறவியின் திவ்ய உணர்வினை மீண்டும் பெற்று பூரண வெற்றியை அடைவதற்காக அந்நிலையில் இருந்து மேலும் முன்னேற்றம் அடைய முயல்கிறான். மாதாஜி. பொருளுரை. நல்ல பிராமண குடும்பத்தில் தனது 3வது பிறவியை எடுத்த பரத மன்னர் பூர்வீக திவ்யமான உணர்வினை மீட்பதற்காக ஒருவர் நற்பிறவி எடுப்பார் என்பதற்காக சிறந்த உதாரணமாக இவ்வுலகின் சர்வ சக்கரவர்த்தியாக திகழ்ந்த பரத மன்னனின் காலத்திலிருந்து இவ்வுலகம் தேவர்களால் பாரத வர்ஷா என்று அறியப்பட்டு வருகின்றது. அதற்கு முன் இது இலாவ்ருதா வர்ஷா என்று அறியப்பட்டு வந்தது. இந்த சக்கரவர்த்தி ஆன்மீக பக்குவத்தை அடைவதற்காக தனது இளம் வயதிலே கடமையிலிருந்து ஓய்வு பெற்றார். ஆனால் வெற்றியடைய தவறினார். அதன் பின்னர் அவர் ஒரு நல்ல பிராமண குடும்பத்தில் பிறந்தார். எப்பொழுதும் தனியாகவும் எவருடனும் பேசாமலும் இருந்தார். ஜடபரதர் என்று அறியப்பட்டார். பின்பு இவர் ஒரு மிகப்பெரிய ஆன்மீகவாதி என்பது மன்னர் ரகுகணரால் கண்டறியப்பட்டது. தெய்வீக முயற்சிகள், யோக பயிற்சிகள் எதுவும் என்றும் வீணாவதில்லை என்பதை இவருடைய வாழ்விலிருந்து அறியலாம். கிருஷ்ண உணர்வில் பூர்ண பக்குவத்தை அடைவதற்கான வாய்ப்பினை பகவானின் கருணையினால் ஆன்மீகவாதிகள் மீண்டும் மீண்டும் பெறுகின்றனர். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. நன்றி மாதாஜி. சோ இங்க வந்து எப்படி ஒரு பக்குவம் அடையாத யோகி, அதாவது வெற்றி அடையாத யோகியோட நிலை என்னன்னு அர்ஜுனன் கேட்கிறார். இவங்க எல்லாம் பௌதிகத்திலும் இன்பத்தை அடையாமல் ஆன்மீகத்திலும் வெற்றி அடையாமல் இருக்கிறவங்க என்ன வாங்கன்னு. அப்போ பகவான் சொல்றார், இப்படிப்பட்டவர்கள் ஆரம்ப நிலையில தோல்வி அடைபவர்கள் பணக்கார குடும்பத்திலும், உயர்ந்த நிலையில் தோல்வி அடையவர்கள் மறுபடியும் ஆன்மீக குடும்பத்திலும் பிறந்து அவங்களோட முயற்சி எதாமாம் பிரபத்தியந்தே தாம் ததைவ பஜாமியகம்னு சொல்ற மாதிரி எந்த பெர்சன்டேஜ்ல அவங்க விட்டாங்களோ, இப்ப 50% விட்டா அடுத்த பிறவில 51 இருந்து தொடங்குவாங்க. இப்படியாக அவங்க தொடங்கி அந்த ஜென்மத்துல இன்னும் மேல வரைக்கும் போலாம். இல்ல மறுபடியும் 70% விடுறவங்க அதுக்கு அடுத்த பிறவியில மறுபடியும் அந்த குடும்பத்துல பிறந்து அப்புறம் 70 இருந்து மறுபடியும் போலாம். இப்படி எத்தனை வாய்ப்புகள் மீண்டும் மீண்டும் பகவான் கொடுக்கிறார். சோ வெற்றி அடையாதவர்களுக்கும் இங்க தோல்வி கிடையாது. மீண்டும் மீண்டும் அந்த வெற்றியின் இலக்கை நோக்கி மேல போயிட்டே இருக்கலாம். அப்ப இதுக்கு எடுத்துக்காட்டு யாரு அப்படின்னா, நம்ம பாகவதத்துல படிக்கிறோம் பரத மகாராஜ். அவர் பேர்ல தான் இன்னைக்கு பரத கண்டம் அப்படின்னு சொல்லப்படுது. உலகை எல்லாமே ஒரே ஆட்சியின் கீழே பரத மகாராஜா ஆண்டு வந்தார். அப்ப என்னாச்சுன்னா, அப்படி ஆண்டு வரும்போது இவர் இளம் வயதிலேயே வானப்பிரஸ்தம் போயிட்டார். போய் அங்க ஒரு மான் மேல பற்று ஏற்பட்டு எல்லாத்தையும் துறந்தார். மனைவி, மக்கள், செல்வம் எல்லாத்தையும் துறந்து காட்டுக்கு போனார். ஒரே ஒரு மர உரி மட்டும் தரிச்சிட்டு. ஆனா காட்டுக்கு போய் என்னாச்சு, அங்க பற்று வச்சுட்டாரு. எது மேல? மான் மேல, ஒரு குட்டி மான் மேல. அதனோட தாய் வந்து தண்ணியில அடிச்சிட்டு போயிடுச்சு. சோ அந்த குட்டி அனாதரவா இருந்தது. அந்த குட்டி மானை பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அதை எடுத்து தன்னோட கிட்டவே வச்சுக்கிட்டாரு. அதுக்கு வந்து உணவு கொடுக்கறது, இப்படி பாத்துக்கிட்டே இருந்தவர் அது மேல பற்றுண்டாயிடுச்சு. ஒரு நாள் மான் வராம போயிடுச்சு. இது எங்கேயோ போய் விழுந்து செத்துருச்சோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தேடுறாரு. ரொம்ப அழுகுறாரு. குழம்பிட்டு எல்லா பக்கம் தேடும்போது அது ஒரு பள்ளத்துல இருக்கு. அது குனிஞ்சு அப்படியே பார்க்கும்போது இவர் தவறி விழுந்துடுறாரு. மான் பொழைச்சிருது, இவர் பொழைக்க முடியல, இறந்துட்டார். அப்போ பகவத்கீதையில என்ன படிக்கிறோம்? எம் எம் வாபி ஸ்மரன் பாவம்.
எதை நினைத்து இருக்கிறோமோ அதுவாகவே நாம் ஆகிறோம். எதை பற்றி நம்மளுக்கு அதிக சிந்தனை இருக்கோ கடைசியில அந்த பிறப்பு தான் நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது சத்துவ குணமோ ரஜோ குணமோ தமோ குணமோ கடைசியில அந்த நாராயண ஸ்மிருதி. நாராயண ஸ்மிருதி இல்ல அப்படின்னா நாய் ஸ்மிருதி. எதை நினைக்கிறோமோ, நாயை நினைச்சா நாய். இப்ப இவர் மான் நினைச்சார், அதனால மானோட உடல் கிடைக்குது. மானோட உடல் கிடைச்சுமே தான் செய்த தவத்தின் பலனாக அந்த ஞாபகம் அவருக்கு இருக்கு. அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, இப்படி தவறிட்டேனே, பாபா நிலைக்கு வந்து கூட நான் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிட்டேனேன்னு சொல்லி அதே சிந்தனையில் இருக்கிறார். பகவானை பற்றி யாரெல்லாம் அந்த தவசிகள் அவங்களுடைய குடில் கருகில வந்து படுத்துக்குவார் மான் வடிவுல. அவங்க பகவானை பத்தி பேசுறது பாடுறது இதெல்லாம் கேட்டு 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 மறுபடியும் பகவானோட ஸ்மரணிலேயே இருக்கிறார். அந்த ஸ்மரணிலேயே இருக்கிறப்போ அவருக்கு அடுத்த பிறவி ஒரு மனித பிறவி கிடைக்குது, அரிதான மானிட பிறவி அந்தனர் குடும்பத்துல கிடைக்குது. இப்ப 3வது முறையா பிறவி எடுக்கிறார். ஆனா இந்த தடவை ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறார். யார் கூடயும் பேசல, யார் கூடயும் எதை பத்தியும் கண்டுக்கல. அவர் வந்து பகவானோட நினைப்பிலேயே இருக்கிறார். குளிக்க மாட்டாரு, சாப்பிட மாட்டாரு, சம்டைம்ஸ் சாப்பிடுவாரு, பழச கொடுப்பாங்க, தலை வார மாட்டாரு, சரியா குளிக்க மாட்டாரு. அவர் வந்து அந்த சடங்கெல்லாம் பண்ணவே மாட்டார். காலையில இருந்து ஸ்பூன் போட்டு கொளிச்சு சந்தியாவந்தனம் பண்ணணும் அதெல்லாம் கிடையாது. எந்த நேரமும் பகவானோட ஸ்மரணிலேயே தொடர்ந்து இருக்கிறார். அப்படி அவர் இருந்து அவரை யாரையால அடையாளம் காண முடியல. இவர் ஒரு பைத்தியம் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்புறம்தான் தெரியுது, ரகுகணர் மன்னர் வந்து அவரை பல்லக்கு கூப்பிடும் போது அவர் கண்டபடி திட்டுறார், நீ எல்லாம் ஒரு மனுஷனா, நீ எல்லாம் சீக்கிரம் செத்து போவ அப்படின்னு. அப்பா அவர் வந்து முதலா வாயை திறந்து பேசுறார், நீ யார்? நீ வந்து சாகாவரம் பெற்றிருக்கியா, இல்ல நீ உடம்பா இல்ல ஆத்மாவா? நீ எனக்கு எஜமானனா? உனக்கு எஜமானன் யார்? நீ தற்போதைக்குதான் கொஞ்ச காலத்துக்கு தான் நீ எஜமானன். அப்புறம் நீ போனேன்னா நீ யாருக்கு சேவை செய்யணும் அப்படின்னு எல்லாம் கேட்கும்போது இவருக்கு அப்பதான் ஆத்ம ஞானம் பெற்ற இந்த மகானை நான் வந்து பல்லக்கு தூக்க வச்சுட்டேனேன்னு அவர் காலில் போய் விழுந்து அவர்கிட்ட அறிவுரை கேட்கிறார் ரகுகுண மன்னன். சோ அப்புறம்தான் புரிஞ்சுக்கிறார், இவர் சாதாரணப்பட்டவர் பைத்தியம் கிடையாது, இவர் வந்து தூய ஆத்மா. ஏன்னா ஏற்கனவே இவர் அரசரா இருந்து அப்புறம் இப்போ மான் பிறவியிலிருந்து அடுத்த பிறவி எடுத்திருக்கார் அப்படிங்கிற உண்மையெல்லாம் அவர் சொல்லி தெரியுது. அதுக்கப்புறம் அவர்கிட்ட இவர் நிறைய அறிவுரைகள் வாங்கி ரகுகுண மன்னன் மன்னிப்பு கேட்கிறார். அப்ப ஆத்ம தத்துவத்தை அவர்கிட்ட இருந்து கத்துக்கிறார். சோ ஏன்னா உயர்ந்த ஒருவரிடம் இருந்து அவர் பாக்குறதுக்கு பிச்சைக்காரனா இருந்தாலும் பைத்தியக்காரனா, ஏன்னா ஊர் மக்கள் எல்லாம் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க, பெத்தவங்க கூட அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க, இவர் பைத்தியக்காரன், எதுக்கு உருப்படாதவன் அப்படின்னு. ஆனா இப்ப ரகுகுணன் மன்னன் மூலமா இவருக்கு ஊருக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு, இவர் பைத்தியக்காரன் இல்ல பெரிய மகான் அப்படிங்கிற தெரிஞ்சோன்னா அந்த ஊரை விட்டு போயிடுறாரு. ஏன்னா இனி என்னை வந்து எல்லாம் தூக்கி கொண்டாடுவாங்க, அந்த புகழ்ச்சியில நான் மறுபடியும் கீழே போயிடுவேன், அப்புறம் அடுத்த பிறவியில மறுபடியும் வரணும் அப்படின்னு சொல்லி அந்த ஊரை விட்டே ஓடிடுறாரு. இப்படி தெய்வீக முயற்சிகள் என்னைக்கும் வீணாகிறது கிடையாது அப்படிங்கறத இவரோட வாழ்வில் இருந்து அறியலாம். இப்ப கிருஷ்ண உணர்வில் பூர்ண புகுத்துவை அடைவதற்காக வாய்ப்பினை பகவானின் கருணையினால் ஆன்மீகவாதிகள் மீண்டும் மீண்டும் பெறுகின்றனர். நீங்க 70% இப்ப வாங்கிட்டீங்கன்னா அடுத்தது 71 இருந்து தொடங்கலாம். யாருமே பக்தி பண்றதுக்கு காலம் வீணா போகுதுன்னு நினைக்கவே கூடாது. பகவத்கீதை பாகவதம் கேட்கறது, பக்தர்களோட சங்கம் எடுத்துக்கிறது, இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு கண்டிப்பா வேஸ்ட் ஆஃப் டைம். வேற விதத்துல மாயா வாங்கிக்குவாங்க. ஆனா இதெல்லாம் தான் மங்களகரமானது. நம்மளுக்கெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைமே கிடையாது பக்தர்களுக்கு. ஏன்னா நம்ம உயர்வதற்கான படியில ஏறிட்டே இருக்கிறோம். மத்தவங்க எல்லாம் அந்த ஏணியே அவங்களுக்கு கிடைக்கல, பக்திங்கிற படியே கிடைக்கல. ரொம்ப துரதிர்ஷ்டசாலிகள். நாமெல்லாம் ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள், புத்திசாலிகள். நம்ம நேரத்தை வந்து ஆன்மீகத்துல பகவானோட கைங்கரியத்திற்காக நாம பயன்படுத்துறோம். அடுத்தது 44வது ஸ்லோகம். பூர்வாப்யாசேன தேனைவ கிரியதே ஹ்யவசோ அபிஷ ஜிக்ஞாசுரபி யோகஸ்ய சப்த பிரம்மவாதி வர்த்ததே. படிங்க மாதாஜி. தனது பூர்வ ஜென்ம திவ்ய உணர்வின் காரணத்தால் யோகத்தின் கொள்கைகளை நாடாமலேயே அவர் அவற்றால் இயற்கையாக கவரப்படுகிறான்.
அத்தகைய ஆர்வமுடைய ஆன்மீகி எப்போதும் சாஸ்திரங்களின் சடங்குகளிலிருந்து உயர்ந்து நிற்கின்றான். பொருளுரை. முன்னேற்றமடைந்த யோகிகள் சாஸ்திரங்களின் சடங்குகளால் அதிகம் கவரப்படுவது இல்லை. மாறாக தங்களை யோகத்தின் மிக உயர்ந்த பக்குவ நிலையான பூர்ண கிருஷ்ண உணர்விற்கு உயர்த்தக்கூடிய யோக கொள்கைகளால் அவர்கள் இயற்கையாகவே கவரப்படுகின்றனர். ஸ்ரீமத் பாகவதத்தில் 3.33.7 முன்னேறிய ஆன்மீகவாதிகள் வேத சடங்குகளை அலட்சியப்படுத்துவதை பற்றிய விளக்கம் பின்வருமாறு கொடுக்கப்பட்டுள்ளது. அகோ பதச்ச பசோ தோ கரியான். படிக்கிறேன் மாதாஜி. அஹோபதச்ச பதோச்சோ கரியான் யக்சித்வா கிரேவத் தேநாம துப்யம் தே புஸ்தபஸ்தே ஜீஹு ஜக்னுராரியா பிரம்மாணோச்சூர் நாம கிரணந்தி ஏதே. எம்பெருமானே, உமது திருநாமங்களை உச்சரிப்பவர்கள் நாயை தின்னும் குலத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஆன்மீக வாழ்வில் மிக மிக முன்னேற்றம் அடைந்தவர்கள் ஆவார். இவ்வாறு நாம உச்சாடனம் செய்பவர்கள் எல்லா விதமான தவங்களையும் யாகங்களையும் செய்து எல்லா புண்ணிய ஸ்தலங்களிலும் நீராடி எல்லா சாஸ்திரங்களையும் கற்றுணர்ந்தவர்கள் என்பதில் சந்தேகமில்லை. ஹரிதாஸ் தாக்கூர் தனது முக்கிய சீடர்களில் ஒருவராக ஏற்றுக்கொண்ட பகவான் சைத்தன்யர் இதற்காக பிரபலமான உதாரணத்தை காட்டினார். ஹரிதாஸ் தாக்கூர் ஓர் இஸ்லாமிய குடும்பத்தில் பிறக்க நேரிட்ட போதிலும் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்று பகவானின் திருநாமத்தினை தினமும் 3 லட்சம் முறை ஜபம் செய்வது என்னும் தனது கொள்கையில் உறுதியுடன் இருந்த காரணத்தால் பகவான் சைத்தன்யர் அவரை நாமாச்சாரியார் என்னும் பதவிக்கு உயர்த்தினார். மேலும் இறைவனது திருநாமத்தை இடையறாது சபம் செய்ததால் அவர் தனது முந்தைய வாழ்வில் சப்த பிரக்மா என்றறியப்படும் வேதங்களின் சடங்குகளை எல்லாம் செய்து முடித்தவராக கருதப்படுகிறார். எனவே ஒருவன் தூய்மையடையாத வரை கிருஷ்ண உணர்வின் கொள்கைகளை ஏற்பதோ இறைவனின் திருநாமமான ஹரே கிருஷ்ண உச்சரணத்தில் ஈடுபடுவதோ சாத்தியமில்லை. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி. நன்றி மாதாஜி. சோ முன்னேற்றம் அடைந்த யோகிகள் சாஸ்திரங்கள் சடங்குகளில் அதிகம் கவரப்படுவதில்லை. ஏன்னா சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் இதெல்லாம் நம்மளுக்கு மறைமுகமாகத்தான் பகவானை சொல்லுது. இப்ப வேதங்கள் எடுத்துட்டீங்கன்னா வேதங்கள் நேரடியாக பகவான் கிருஷ்ணர் தான் மிக உயர்ந்தவர், அவரை வழிபடுவதுதான் இறுதி முடிவு அப்படின்னு தொடக்கத்துல சொல்லவே இல்லை. சோ சாஸ்திர சடங்குகள் அந்த வேதங்கள் என்ன சொல்லுதுன்னா இதை செஞ்சா அது கிடைக்கும், அதை செஞ்சா இது கிடைக்கும் அப்படின்னு கர்ம காண்டத்தில் மக்களை ஈடுபடுத்துகின்றது, அந்த ஃப்ரூட்டிவ் ஆக்டிவிட்டி. அதனால நிறைய பேருக்கு சோ எது செஞ்சா எது கிடைக்கும் அப்படிங்கறது ஏற்கனவே நம்மெல்லாம் ஆசைப்பட்டு தான் இங்க வந்திருக்கோம். அந்த ஆசையை தூண்டி விடுவதற்காகவே சாஸ்திரங்கள் அதற்கான பாதையே நம்மளுக்கு முதல்ல காமிக்குது. கடைசியா என்ன சொல்லுது? யக்ஞை விஷ்ணுகோ, எல்லா யக்ஞங்களின் முடிவும் பகவான் விஷ்ணு தான் அப்படின்னு. ஆனா இது சிலருக்கு மட்டும்தான், கிருஷ்ண பக்தியில மட்டும்தான் எல்லாருக்கும் புரியும். மற்ற ஈடுபாடு கர்ம காண்டத்துல ஈடுபாடு உடையவங்களுக்கு தெரியவே தெரியாது. பகவான் தான் இறுதி முடிவு, எல்லாத்துலயும் அவர் தான் இருக்காரு, எல்லாத்துக்கும் காரணம் அவர் தான் அப்படிங்கிறது. அதனால மேலும் மேலும் அவங்க குழப்பப்பட்டு பல வழிகள்ல ஈடுபடுவாங்க. அந்த தேவரை கும்பிடுறது, இந்த தேவரை கும்பிடுறது, அவங்க கிட்ட இதை கேட்கறது, அவங்க கிட்ட இதை கேட்கறது, அப்படியாக அவங்க வாழ்க்கை போயிட்டே இருக்கும். அப்போ மனுஷியானாம் சகசிரேசு கச்சித் யததி சித்தையே யததாம் அபி சித்தானாம் கச்சின் மாம் வேதி தத்துவதக. 1000 மனிதர்கள் யாரேனும் ஒருவர் தான் இதை புரிஞ்சுக்குவாங்க. அப்புறம் பகுனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதி வாசுதேவ சர்வமிதி மகாத்மா சூதுர்லப. அப்போ பகுனாம் ஜென்மனாம் பல பல ஜென்மங்களுக்கு பின்னர் ஒரு யோகி வாசுதேவன் தான் இறுதி அப்படிங்கறது தெரிஞ்சுக்குவாங்க. இப்படி சுக்கிருதியை அதிகரித்து அதிகரித்து தன்னை சுத்தப்படுத்தின நிலையிலுள்ள ஒருவனுக்கு கிருஷ்ண பக்திங்கிறது கிருஷ்ண பக்தி அந்த ஹரே கிருஷ்ண நாமம் அவனுக்கு கிடைக்கும். அதனாலதான் இப்ப இந்த ஸ்லோகத்துல அஹோபதச்ச பதோச்சோ கரியான் யக்ஜிக்வாக்ரே வர்த்ததே நாம துப்பியம் அப்படிங்கிற ஸ்லோகத்துல இந்த தேவர்கள் எல்லாம் சொல்றாங்க, எம்பெருமானே உமது திருநாமத்தை உச்சரிப்பவர்கள் நாயை தின்னும் குலத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஆன்மீக வாழ்வில் மிக மிக முன்னேற்றம் அடைந்தவர். ஏன்னா இதை உச்சாரணம் செய்பவர்கள் எல்லா தவங்களையும் யாகங்களையும் புண்ணியங்களையும் செய்தவர்கள், எல்லா புண்ணிய ஸ்தலங்களிலும் நீராடி எல்லா சாஸ்திரங்களையும் கற்றுணர்ந்தவர்கள்ங்கிறது சந்தேகம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாகவத்தில் சொல்லப்பட்டது 100% உண்மை. இந்த நாமம் சொல்றதுக்கு கூட தகுதி வேணும். ஏன்னா தங்களை சுத்தப்படுத்தியவர்கள் மட்டுமே இந்த நாமத்தை சொல்ல முடியும், மற்றவர்களால சொல்லவே முடியாது.
வைஷ்ணவ அபராதம் இருக்கிறவங்க, தூய்மை இல்லாத மனதை உடையவர்கள், இவங்கெல்லாம் சொல்லவே முடியாது. அதனாலதான் இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியமானது. இதுக்கு உதாரணம் ஹரிதாஸ் தாக்கூர். ஹரிதாஸ் தாக்கூரர் பிரம்மதேவருடைய ஆஹ், ஒரு அம்சம். சோ ஹரிதாஸ் தாக்கூரர் வந்து முசல்மான் குடும்பத்துல அவர் ஹரே ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே மந்திரத்தை ஒரு நாளைக்கு 3 லட்சம் நாமங்களை சொல்லி அவர் வந்து நாமாச்சாரியார் என பட்டம் அவருக்கு ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவால கொடுக்கப்பட்டது. நாமத்துக்கே நீ ஆச்சாரியார் அப்படின்னு சொல்லி. சோ அப்ப குலம் கோத்திரம் எல்லாம் முக்கியம் கிடையாது. எந்த குலத்தில் பிறந்தாலும் 4 வர்ணத்துல பிறந்திருந்தா கூட அவங்க யார் ஒருவர் தூய பக்தி தொண்டை மேற்கொள்கிறார்களோ அவங்கதான் பிராமணர்களாகவும் வைஷ்ணவர்களாகவும் மதிக்கப்படுகிறார்களோ தவிர, பிராமண குலத்துல பிறந்து அந்த பிராமணத்தன்மை இல்லாமல் பக்தியில இல்லாம கர்மகாண்டத்துல ஈடுபட்டிருக்கிறவங்க பிராமணர்களுக்கு கிடையாது. சோ பிராமணர் அப்படிங்கிறவர டாக்டருக்கு பிறந்தா டாக்டர் ஆக முடியாத மாதிரி ஒரு பிராமணனுக்கு பிறந்தா பிராமணன் ஆகி விட முடியாது. பிராமண பந்து, பிராமணனோட உறவினன் மட்டுமே ஆக முடியும். சோ ஹரிதாஸ் தாக்கூர் நல்ல உதாரணம். இப்படி அஹோபதச்வ அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப பாக்கியம் பெற்றவர்கள் அப்படின்னு தேவர்கள்லாம் சொல்றாங்க. அடுத்தது ஸ்லோகம் 45. பிரயத்னாத் யதமானஸ்து யோகி சம்சுத்த கில்பிஷக அநேக ஜென்ம சம்சித்தஸ் ததோ யாதி பராம் கதிம். படிட்டாங்க மாதாஜி, படிக்கிறாங்களா? படி. மேலும் முன்னேற்றம் பெறுவதற்கான தீவிர முயற்சியில் ஈடுபடும் யோகி எல்லா களங்கங்களிலிருந்தும் தூய்மை பெற்று இறுதியில் அநேக ஜென்மங்கள் பயின்ற பிறகு பரமகதியை அடைகிறான். பொருளுரை: நல்லறம் கொண்ட செல்வம் மிகுந்த அல்லது புனிதமான குடும்பத்தில் பிறப்பவன் யோக பயிற்சியை மேற்கொள்வதற்கு தனக்குள்ள சாதகமான சூழ்நிலையை உணர்கிறான். எனவே முற்று பெறாத தனது செயலினை மன உறுதியுடன் அவன் மீண்டும் தொடர்கிறான். அதன் மூலம் எல்லாவித பௌதிக களங்கங்களிலிருந்தும் அவன் தன்னை முழுமையாக தூய்மைப்படுத்திக் கொள்கிறான். இறுதியில் எப்போது அவன் எல்லா களங்களிலிருந்தும் ஈடுபடுகிறானோ அப்போது அவன் பரமகதியை, கிருஷ்ண உணர்வை அடைகிறான். எல்லா களங்கத்திலிருந்தும் விடுபட்ட பக்குவமான நிலை கிருஷ்ண உணர்வே. இது பகவத்கீதையில் 7.28 உறுதி செய்யப்பட்டுள்ளது. அது படிங்க மாதாஜி. கேசந்தொந்த கதம்பாவம் ஜனானாம் புண்ணிய கர்மணாம் தேத்வந்த்வ மோக நிர்முக்த பஜதே மாம் திருடவர்தாக. பற்பல ஜென்மங்கள் புண்ணியம் செய்த பின் எல்லா களங்கங்களிலிருந்தும் மாயையின் எல்லா இருமைகளிலிருந்தும் முழுமையாக விடுபட்டவன் இறைவனின் திவ்யமான அன்பு தொண்டில் ஈடுபடுவனாகிறான். ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி. நன்றி மாதாஜி. சோ நல்லறம் கொண்ட செல்வம் மிகுந்த அல்லது புனிதமான பக்தி உள்ளவர்கள் குடும்பத்துல, பக்தி செய்பவர்கள் குடும்பத்துல இப்படி தோல்வியுறுபவர்கள், பக்தி செஞ்சு யோக பயிற்சி செஞ்சு தோல்வியுறுபவர்கள் மறுபடியும் சான்ஸ் கொடுக்கப்படுது அவங்களுக்கு. மறுபடியும் அவங்க அந்த சூழ்நிலையில பிறக்குறாங்க. அது வந்து சாதகமான சூழ்நிலை. இப்ப நீங்க வந்து ரொம்ப மோசமான குடும்பத்துல பிறந்த, சாதகம் இல்லாத குடும்பத்துல பிறந்தா நீங்க பக்தி பண்ண முடியாது. சோ பகவான் அந்த பக்தி செய்யறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குடும்பத்துல உங்க பிறக்க வைக்கிறார். இதுக்கு காரணம் என்ன? ஏசாம் தொந்த கதம்பாவம். நீங்க பற்பல புண்ணியங்கள் செய்த பின்னர், களங்கங்களிலிருந்து, அந்த பாவங்களிலிருந்து விடுபட்ட பின்னர் அந்த நிலையை உங்களுக்கு தர்றார். சோ இதன் மூலமா எல்லாவித பௌதிக களங்கங்களிலிருந்தும் அவன் தன்னை முழுமையாக தூய்மைப்படுத்திக் கொள்கிறான். அப்புறம் பரமகதியை, கிருஷ்ண உணர்வை அடைகிறான். ஏன்னா தூய்மைப்படுத்தாம கிருஷ்ண உணர்வு கிடைக்காது. அதனாலதான் நம்ம ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்றவங்கள நாயுண்ணும் குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அவன் மிகவும் புனிதமானவன் அப்படின்னு தேவர்கள் பாடுறாங்க. அதுக்கடுத்து ஸ்லோகம் 46. தபஸ்விப்யோகி தபஸ்விப்யோதிகோ யோகி ஞானிப்யோ பிதோ திகஹ கர்மிப்ய சாதிகோ யோகி தஸ்மாத் யோகி பவார்ஜுன. ஹரே கிருஷ்ணா. படிக்கிறாங்க மாதாஜி. படிங்க மாதாஜி.
தவம் புரிபவன் ஞானி மற்றும் பலனை எதிர்பார்த்து செயல்படுவனை காட்டிலும் யோகி சிறந்தவன் ஆவான். எனவே அர்ஜுனா, எல்லா சூழ்நிலைகளிலும் யோகியாக இருப்பாயாக. பொருளுரை. யோகத்தை பற்றி பேசும்போது நாம் நமது உணர்வினை பரமபூர்ண சத்தியத்துடன் இணைப்பதை பற்றி குறிப்பிடுகின்றோம். இணைப்பதற்கான வழிமுறை அதன் குறிப்பிட்ட பயிற்சியை பொறுத்து பல்வேறு பயிற்சியாளர்களால் வெவ்வேறு விதமாக பெயரிடப்பட்டுள்ளது. இந்த இணைப்பு முறை பலநோக்கு செயல்களால் நிறைந்திருக்கும் போது கர்ம யோகம் எனப்படுகிறது. ஞானத்தால் நிறைந்திருக்கும் போது ஞான யோகம் எனப்படுகிறது. முழு முதற் கடவுளான பக்தி தொண்டினால் நிறைந்திருக்கும் போது பக்தி யோகம் எனப்படுகிறது. எல்லா யோகங்களின் இறுதி பக்குவ நிலை பக்தி யோகம் எனப்படும். கிருஷ்ண உணர்வே இது அடுத்த ஸ்லோகத்தில் விளக்கப்படும். இந்த ஸ்லோகத்தில் யோகத்தின் உன்னத நிலையை இறைவன் உறுதிப்படுத்தியுள்ளார். ஆனால் அது பக்தி யோகத்தை விட உயர்ந்தது என்று அவர் குறிப்பிடவில்லை. பக்தி யோகமே பூர்ண ஆன்மீக ஞானமாகும். எனவே வேறேதும் இதைவிட உயர்ந்ததாக முடியாது. ஆத்ம ஞானம் இல்லாத தவம் பக்குவமற்றதாகும். முழுமுதற் கடவுளிடம் சரணடையாத ஞானமும் பக்குவமற்றதாகும். மேலும் கிருஷ்ண உணர்வற்ற பல்நோக்கு செயல் வெறும் கால விரயமே. எனவே இங்கு மிகவும் புகழப்படும் யோக பயிற்சி பக்தி யோகமேயாகும். இது பின்வரும் ஸ்லோகத்தில் மேலும் தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தவம் புரிபவன் ஞானி மற்றும் பலனை எதிர்பார்த்து செயல்படுவனை காட்டிலும் இந்த பக்தி யோகி சிறந்தவன். இப்ப ஞான யோகி, கர்ம யோகி, தியான யோகி இவங்களை விட பக்தி யோகி சிறந்தவன். அப்ப நம்ம பூரண பரம பூர்ண சத்தியத்துடன் இணைவதைத்தான் நாம உயர்ந்த யோகம் அப்படின்னு சொல்றோம். அப்ப இணைப்புக்கான வழிமுறை அதன் குறிப்பிட்ட பயிற்சியை பொறுத்து இருக்குது. அது வேற வேற பெயர்ல. இப்ப கர்ம யோகம், எனக்கு இது செஞ்சா அது கிடைக்கும், அது செஞ்சா அது கிடைக்கும். இப்ப பலனை எதிர்பார்த்து செய்வது. நம்ம ஒவ்வொரு செயலையும் செய்யும் போது என்ன நினைக்கிறோம், நான் யாருக்காவது தானம் கொடுத்தா இது எனக்கு 10 மடங்கு அதிகமா வரும். யாருக்காவது கல்விக்கு பென்சிலோ பேனாவோ இல்ல பெஞ்சோ இந்த மாதிரி ஸ்கூலுக்கெல்லாம் கொடுக்கறது, இதெல்லாம் நம்மளுக்கு கல்வியை தரும். இப்படி பலவிதமான தான தர்மங்கள் செய்யறது கர்ம யோகம் அது. சோ நான் இந்த மாதிரி செஞ்சா மேலுலகத்துக்கு ஏற்றம் பெறலாம் அப்படின்னு நினைக்கிறது. அப்புறம் ஞான யோகம், ஞானத்தால் நிறைந்திருக்கும் போது. இப்ப ஞானம்னா என்ன? அறிவை திரட்டுறது. நிறைய இது எதுல இருந்து எது வந்தது, பகவான் அப்படின்னா யாரு, 24 மூலக்கூறுகள் என்ன, எதையோட இணைச்சா எது வருது. இப்போ சத்துவகுணத்தை முக்குணங்களோட இணைக்கும் போது இப்படியெல்லாம் நாம பார்த்தோம். தமோ குணத்தினுடைய பஞ்சபூதங்கள் இணையும் போது என்னவாகுது இப்படின்னு எல்லாம் நாம பார்த்தோம். ஸோ இப்படி இணையும் போது என்ன வருது அப்படி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது ஞான யோகம். அப்போ இன்னொன்னு பக்தி யோகம். பக்தி தொண்டில் இணையும் போது அது பக்தி யோகம். அப்ப எல்லாத்தோட நோக்கம் என்னன்னா பக்தி யோகம் தான் இறுதி நிலை. அதான் கிருஷ்ண உணர்வு. ஏன்னா இந்த யோகா லேடர் அப்படின்னு ஏணிப்படியில கடைசியில கிருஷ்ண உணர்வை மிதித்துதான் நாம கோலோக பிருந்தாவனத்துக்கோ இல்ல வைகுண்டங்களுக்கோ போக முடியும். இல்லைன்னா ஆன்மீக லோகம் நம்மளுக்கு கிடைக்காது. இப்ப பக்தி யோகமே பூரண ஆன்மீக ஞானம். எனவே வேற எதுவும் இதை விட உயர்ந்ததாக முடியாது. ஆத்ம ஞானம் இல்லாத தவம் பக்குவமற்றது. சோ ஞானம் இருக்கணும். என்ன ஞானம்? பௌதிக ஞானமா? இல்ல, ஆத்ம ஞானம். ஆத்ம ஞானம் இல்லாத தவம் பக்குவமற்றது. அதனால எந்த பிரயோஜனம் இல்லை. இப்ப பௌதிகத்துல நிறைய ஞானம் இருக்குது, நல்லா படிக்கிறாங்க, என் பையன் IAS IPS அவ்வளோ ஞானங்க அவனுக்கு. அந்த ஞானம் எல்லாம் வெட்டி, எதுக்கும் உதவாது. அதுக்கு ஆத்ம ஞானம் வேணும் பகவானோட லோகத்துக்கு போறதுக்கு. மேலும் கிருஷ்ண உணர்வற்ற பலநோக்கு செயல் வெறும் கால விரயமே. எனவே இங்கு மிகவும் புகழப்படும் யோக பயிற்சி பக்தி யோகம். சோ எங்க போனாலும் சில பிரபுபாதர் இதை வலியுறுத்துறாரு. பக்தி யோகம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பக்தி யோகம் தான் வெரி இம்பார்ட்டன்ட். சோ இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் அல்லது சந்தேகம் தான் பார்க்கலாம்.